நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாத ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைத்தீஸ்வரன் கோயில் தையல்நாயகி அம்மன் பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களோட சொந்த அக்கா, மூத்த சகோதரி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க அரியலூர் பக்கத்தில் இருக்கிற பொய்யாத நல்லூர் தையல்நாயகி அம்மன் கோயில். இந்த ஊர் பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, இங்கே இருக்கிற மக்கள் எப்போவுமே பொய் பேச மாட்டாங்களாம். அதனால தான் இதுக்கு பொய்யாத நல்லூர்னே பேர் வந்துச்சு. இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. 2 தையல்நாயகி சகோதரிகளும் மலையிலிருந்து நடந்து வரும்போது அக்காவுக்கு ரொம்ப டயர்ட் ஆகி இந்த கரிசல் மண்ணில் உட்காந்துட்டாங்களாம். எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கச்சி மட்டும் தொடர்ந்து நடந்து போய் நஞ்சை நிலமான வைத்தீஸ்வரன் கோவிலில் உட்காந்துட்டாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, முந்தி எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயிலில் திருவிழா நடக்கும்போது இங்கே இருக்கிற அக்கா அம்மனை மக்கள் தோல்லையே சுமந்துட்டு அங்கே போவாங்களாம். இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, கோயில் வாசல்லையே ஒரு பிரம்மாண்டமான குதிரை சிலை இருக்கும். உள்ளே போனீங்கன்னா அம்மன் பக்கத்துலேயே வைத்தீஸ்வரன் குதிரை வாகனத்தில் உட்காந்துருப்பார். இங்கே இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு பலி கொடுத்தாலும் நம்ம தையல்நாயகி அம்மனுக்கு சுத்தமாக எந்த பலி பூஜையும் கிடையாது. வெறும் அபிஷேகம், படையல் மட்டும்தான். நீங்கள் அரியலூர் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் காலையில் 6 to 10 மணிக்குள்ளேயோ இல்லை சாயங்காலம் 5 to 8 மணிக்குள்ளேயோ போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.